தேவையான பொருட்கள் பார்ப்போம். முந்திரி 1 கப்பு, சர்க்கரை 1 கப்பு, நெய் 2 டேபிள் ஸ்பூனு, பால் அரைக்கிறதுக்கு 1 கப்பு பால். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ அந்த முந்திரி காஜு கத்தலியை எப்படி செய்யுது நம்ம பார்ப்போம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். இதில் அந்த 1 கப்பு சர்க்கரையை போட்டுறேன். தண்ணி விட்டுறேன். தண்ணி முழுகிறவளும் தண்ணி. இது வந்து பிசுபிசுப்பான பதத்தில் எடுக்கணும்னு சொன்னேன். இப்போது இதை வந்து என்ன பண்ணணும், கையில் எடுத்து பிசுபிசுப்பான பதம், பிசுபிசுன்னு இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இந்த பிசுபிசுப்பாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், ஒன்று முந்திரி பவுடர் நீங்கள் போட்டுக்கலாம், மிக்ஸ் பண்ணிட்டே வந்துட்டு நெய் ஊற்றி அரைக்கலாம். முந்திரி நான் ஊற வச்சு பால் விட்டு அரைச்சிருக்கேன். இப்போ அதை நான் என்ன பண்ணுறேன், இந்த சர்க்கரை கொதிச்சிட்டு பாகு கிடையாது இதுக்கு. சர்க்கரை பாகு இந்த கம்பி பதம்லாம் கிடையாது. பிசுபிசுப்பான பதம், தொட்டால் பிசுபிசுன்னு இருக்கும். அந்த பதத்தில் நான் என்ன பண்ணுறேன், சிம்மில் வச்சுட்டு இந்த கேஷ்யூ பேஸ்ட்டை போட்டுறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வரணும். அது கரைச்சிடணும். நல்லா கரைச்சிட்டோன்னா அது திக்னஸ் வரும். அதுக்கப்புறம் நெய் ஊற்றி அந்த பூரி மாதிரி சப்ஜெக்டில் வரும், ஒட்டாத வரும். அப்போ அந்த இடத்துல நம்ம பூரிக்கட்டை வச்சு தேய்ச்சிக்கலாம். இதை மாதிரி உடச்சிட்டே வந்துடணும். அம்சம் இருக்கக்கூடாது. பவுட்ரு போட்டாலும் உங்களுக்கு பரவாயில்ல. நான் சொன்னேன், இந்த மாதிரி அரைச்சி போட்டாலும் டேஸ்ட் வந்து வித்தியாசப்படாது. பவுட்ரு ஏன் பண்ண முடியலன்னா ஜல்லிச்சிட்டே இருக்கணும். கோஸாக இருந்துச்சு அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் ஜல்லிச்சிட்டே வரணும். இப்போது இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நல்லா கொதி வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும் உங்களுக்கு. அதாவது நான் சொன்ன அந்த திக்னஸ் வந்துடும். அந்த ஸ்டேஜில் நெய் விட்டு நம்ம எடுத்து வெளியே வச்சு காமிக்கிறேன். அந்த ஸ்டேஜை காமிக்கிறேன் நான். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வரேன். சிம்மிலே வச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பவுட்ரு பண்ணி போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் அரைச்சி போட்டாலும் இந்த பதம் தான் வரும் உங்களுக்கு. ஆக்சுவலாக அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. இதுக்கு வந்து நான் சொன்னேன் கம்பி பதம் கிடையாது. அப்படியே பிசுபிசுப்பான பதத்துலேயே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அழகாக கரைஞ்சிடும். கொதி வந்து திக்னஸ் வரும். முந்திரி பருப்பு சாதமாக திக்னஸ் கொடுக்கும். இந்த குருமாக்கெலாம் போடும்போதுலாம் கூட அந்த சாதம் நல்ல குருமா வேணும் அப்படின்னா முந்திரி பருப்பு, தேங்காய், கசகசா, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு வச்சு அரைச்சி அதை கொடுக்கும்போது அந்த திக்னஸ் அந்த கிரேவி கிடைக்கும். டேஸ்ட்டு வந்து இன்க்ரீஸாக இருக்கும். அதனால தான் அந்த முந்திரி பருப்பு குருமாவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போது நல்லா கிண்டிகிட்டே வரும். இந்த பதத்தை நீங்கள் பார்த்துட்டே வாங்க. ஒரு இதுவாக காமிச்சிட்டே வரும் உங்களுக்கு. இப்போ இதை அப்படியே கிண்டிகிட்டே வரணும். இதுக்கு அடுத்த பதம் கொஞ்சம் திக்னஸ் வரும். எந்த காரணத்தோடு இந்த நெருப்பை மாத்திரம் இன்க்ரீஸ் பண்ணிக்காதீங்க. அதாவது சிம்மிலே வச்சு செஞ்சுட்டே வாங்க. ஒரு அந்த திக்னஸ் வரும்போது எடுத்து உருட்டி பார்ப்போம். உருட்டி பார்த்த பிறகு ஒட்டலை அப்படின்னா நம்ம பூரி மனையில் கட் பண்ணிடலாம். இது 2வது பதம். இங்கே பாருங்கள், இந்த திக்னஸ் வந்துடுச்சு. இது 2வது பதம். அடுத்த பதம் நம்ம இறக்கிடணும். அது அடுத்த பதத்துக்கு 5 நிமிஷம் ஆகும். அதை காமிக்கிறேன். ஸோ 5 நிமிஷம் நம்ம கை விடாமல் கிண்டிகிட்டே வரணும். நான் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து பாகு பதம் கிடையாது. கிண்டிகிட்டே வாங்க. இது தண்ணி ஃபுல்லாக வற்றிட்டு, அதாவது சக்கரை தண்ணி வற்றிட்டு அந்த முந்திரி பேஸ்ட் ஆகுனா இந்த பூரி மாவு பேசுகிறேன் இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இப்போது நம்ம இறக்கலாம். இப்போ இது ஒட்டாத பதம் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் திக்காச்சுன்னா நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உருட்டுனா உருளும். இது ஆக்சுவலாக இது உருட்டிங்கன்னா அழகாக உருண்டு வந்துடும். இந்த திக்னஸ் வருது பாருங்கள். இந்த மாதிரி திக்னஸ் வரணும். திக்னஸ் வரணும். இன்னும் அடுத்த ஒரு நிமிஷத்தில் இதை இறக்கலாம். இந்த மாதிரி உருண்டு இருக்கணும். இந்த மாதிரி மடியணும். இது பாருங்க, மடியுது பாருங்கள். முந்திரியை ஊற வைக்காமல் அப்படியே பவுட்ரு பண்ணி ஜெலிச்சிடலாம். ஒன்று பாகு, அதாவது ஒரு பிசுபிசுப்பான பதத்தில் போட்டு அதை ஜெலிச்ச முந்திரியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நெய் விட்டு திக்காக வரும்போது எதாவது பூரி மாவு மாதிரியும் அந்த ஸ்டேஜ் வந்து இறக்கிடலாம். 2வது முந்திரி பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு சக்கரை பாக்கு பிசுபிசுப்பான பதத்தில் போட்டு நல்லா வதக்கிட்டு நெய் விட்டுட்டு அதை நான் சொன்ன மாதிரி அந்த பூரி மாவு மாதிரி திக்காக வந்து உருட்டி பார்க்கணும். உருட்டி பார்த்தா கையில் ஒட்டாத பதம். அதை அந்த பூரி கட்டை வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா அழகாக கட் பண்ணிக்கலாம். வேணுன்றவங்க சில்வர் ரேக் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சில்வர் ரேக் சப்போஸ் இப்போ பேன் பண்ணியிருந்தாலும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நான் யூஸ் பண்ணலை. அப்படியே வந்து அதை கட் பண்ணி காமிக்க போகிறேன். நெய்யை
இது தடவிடுறேன். தடவிட்டு இதை அப்படியே இதில் போட்டுறேன். பூரிக்கட்டை இருக்குது, பூரிக்கட்டையை தேய்ச்சிடுறேன். ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் திக்னஸாக தேய்ச்சி விட்டு அப்படியே ஆறட்டும். ஒரு சூப்பரான காஜு கத்திலின்னு சொல்லலாம், இல்லை கேஷ்நெட்டு கத்திலின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஷெஃப் தாவின் மல்டி குஷன் யூடியூப் சேனல் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த தீபாவளிக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கு. நம்ம டேஸ்ட் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்றேன். வாவ், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த முந்திரியோட சாப்பிடும்போது கலராக இருக்குது. அருமையான ஒரு கேஷ்நட் கத்திரி நம்ம ஷெஃப் தாமன் யூடியூப் சேனலில் தீபாவளி கொடுத்துருக்கோம். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்க விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.